வணக்கம் பானு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தீவெட்டிப்பட்டி பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மாரியம்மன் கோவில் உள்ளது. இங்கு சில சமுதாயத்தை தவிர மற்ற அனைவரும் சாமி வழிபாடு செய்து வந்தனர். இந்த கோயிலை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படும். அந்த வகையில் தற்பொழுது திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இந்த கோயிலை வழிபாடு நடத்தி வந்தனர். இதனால் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாங்களும் சாமி தரிசனம் செய்ய வேண்டும், இந்த ஆண்டு திருவிழாவை எடுத்து நடத்த வேண்டும் என்று கூறி பேசினர். இரு தரப்பினருடைய பேச்சியை மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இதனால் திருவிழா நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து இன்று இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வட்டாட்சியர் அசினா பானு, அறநிலைத்துறை அதிகாரிகள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதனையடுத்து அந்த மக்கள் முடிவை நாளை அறிவிப்பதாக கூறி கலைந்து சென்றனர். இதில் சில நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த பகுதியில் இரு தரப்பினரும் மாறி மாறி கற்களை வீசி கலவரத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கிருந்து 5க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இதனால் இந்த பகுதியில் கலவரம் வெடித்து தொடர்ந்து அந்த மக்கள் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. தகவல் அறிந்து அந்த பகுதிக்கு வந்த சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தலைமையிலான காவல்துறையினர் தடியடி நடத்தி கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கலைய செய்தனர். தொடர்ந்து போக்குவரத்தை சீர் செய்து அந்த பகுதியில் அமைதி நிலை திரும்ப பணிகளை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து இந்த கலவரத்திற்கு காரணமானவர்களை காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்திருந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கைது செய்யப்பட்ட நபர்களை விடுவிக்க வேண்டும் என்று கூறி அந்த பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பெண்களுடன் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களையும் கலைய செய்தனர். தொடர்ந்து பொதுமக்கள் அந்த பகுதியிலேயே கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்கும் வரை கலைய மாட்டோம் என்று கூறி தற்பொழுது வரை சாலையின் ஓரத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து டிஐஜி சேலம், நாமக்கல், தருமபுரி ஆகிய 3 மாவட்டங்களை சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 100கணக்கான காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் பொதுமக்களும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கலவரத்திற்கு காரணமானவர்களை கைது செய்யும் நோக்கில் வீடியோ காட்சிகளில் பதிவானவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருப்பதாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 3 மாவட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த திருவிழா தொடர்பாக நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருவதால் காவல்துறையினர் பல பகுதிகளாக பிரிந்து தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பானு.